ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்திருக்க ஒரு அப்டேட் தான் கைஸ். அது என்ன அப்டேட் என்னான்ட்டு நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். கைஸ், அது என்ன அப்டேட்னா, நம்ம சிஓசியில் அந்த ட்ரூப் ட்ரைனிங் டைம் இருக்குல்ல கைஸ், அதை வந்து இனிமேல் இருக்காது கைஸ். அது இந்த மந்த் எண்டில் வர அடுத்த அப்டேட்டில் அந்த ட்ரைனிங் டைமை வந்து எடுக்க போகிறதா நியூஸ் வந்துச்சு கைஸ். அது என்னென்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஓகே கைஸ். இதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ட்ரைனிங் டைமை வந்து குறைக்க போகிறான் அப்படின்னு ப்ளாப்லான்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைட்டன் லீக் கீழே உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் டைம் வந்து ஸ்கிப் பண்ணுறதா சொன்னாங்க. ஏன்னா லெஜண்ட் லீக்கில் இருக்கிறவங்க வந்து 8 அட்டாக்கில் பெர் டேக்கு பண்ணணும். 8 அட்டாக்கு அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஓகே தான். பட் ஆனால் நமக்கு டைட்டன் கீழே இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த ட்ரைனிங் டைமை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நமக்கு தான் அன்லிமிட்டட் அட்டாக் ஆச்சு டெய்லி மல்டிப்ளேயரில். அதனால் நம்ம வந்து அன்லிமிட்டட் நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கலாம் கைஸ், இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஹீரோஸ்க்கும் வந்து அந்த ரெக்கவரி டைமில் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க கைஸ். இனிமேலுக்கு அது ஹீரோஸ்க்கும் அந்த ரெக்கவரி டைமே கிடையாது கைஸ். அது வந்து இனிமேலுக்கு வந்து அவங்க எப்படிலாம் வந்து ஆக்டிவாகவே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க கைஸ். இந்தமாரி வந்து ட்ரைனிங் டைம் வந்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து அப்போ வந்து எல்லா பிளேயர்ஸும் ஆக்டிவ் ஆயிடுவாங்களே. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து க்ளவுட்ஸ்லேயே நம்ம மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. அதுக்கு தான் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு புது சர்வரில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த சர்வரோட நேம் என்னென்னா மேட்ச் எனி டைம். அந்த இப்போ வந்து என்ன ஆகும்னா, அதில் வந்து நம்ம வந்து எப்போ வேணால் வந்து அட்டாக் பண்ணிக்கலாம் அந்த சர்வர் வந்துட்டுனா. இப்போது அப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பேஸஸ் நமக்கு காட்டுவாங்களாம். நான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்னாப்ஷாட் பேஸ்னால் இப்போது ஒரு இப்போ வந்து இந்த வீடியோவிலே பாருங்கள். இப்போ எனக்கு ஷீல்டு இருக்குது, நம்மளால் வந்து யாரும் அடிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்தமாரி டெக்னிக் வந்துருச்சுன்னா நம்மளை வந்து அடிப்பாங்க. நமக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கப்பு போகும், லூட்டு போகும். ஆனால் நமக்கு கப்பும் குறையாது, லூட்டும் குறையாது. அதுமாரி தான் கைஸ். இது வந்து இதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளான் வார் லீக் பேட்டில்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு தெரியாது அந்தளவுக்கு மோஸ்ட்லி. ஸோ இதுதான் கைஸ். அடுத்தது வந்து டொனேஷன் அது வந்து கிளான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து டொனேஷன் நம்ம வந்து கேட்கணும்ல கைஸ். அது வந்து 15 மினிட்ஸ் இருந்துச்சுல, அதை இப்போ 10 மினிட்ஸாக மாற்றிருக்காங்க கைஸ். அது யாருக்குன்னா எல்லா பிளேயர்ஸ்க்குமே கைஸ். அது வந்து இப்போது சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களா டவுனால், ரொம்ப லோ லெவலில், அவங்களுக்குலாம் கைஸ். இப்போ வந்து அவங்க லோ லெவல் கிளானில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதை வந்து 10 மினிட்ஸாக கொடுத்துட்றாங்க கைஸ். எப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க கைஸ். ஏன்னா வந்து நம்ம கிளானோட லெவல் அதிகமாக இருந்ததுன்னா கைஸ் நமக்கு வந்து 10 மினிட்ஸுக்கு வரும். இப்போ அதையும் குறைச்சிட்டாங்க கைஸ். அது வந்து எல்லாருக்குமே 10 தான் கைஸ். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ட்ரூப்ஸ் வந்து டொனேட் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு எப்படின்னா அது வந்து நம்ம டக்குன்னு இது வந்து ட்ரெயின் ஆகிறதுனால நமக்கு வந்து அது எப்படி வரும்னா, ஒவ்வொரு ட்ரூப்புக்கும் எவ்வளோ எலிக்சரோ டார்க் எலிக்சரோ ஃபஸ்ட்டு இருந்துச்சுல கைஸ், அந்தமாரி இப்போ ட்ரூப்பை டொனேட் பண்ணும்போது நமக்கு எலிக்சர் வந்து குறையும். எலிக்சரும் டார்க் எலிக்சரும் அந்த ட்ரூப்புக்கு தகுந்தாப்பில் அது குறையுமா. எலிக்சர் யூஸ் பண்ணி டார்க் எலிக்சர் பண்ணி நம்ம டொனேட் பண்ணுவோம் கைஸ். அதை ஃப்ரீயாக நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு எலிக்சர் டார்க் எலிக்சர் கொடுத்து நம்ம வந்து இதை கூட டொனேட் பண்ணுறது கைஸ். அப்படி நம்ம வந்து டொனேட் பண்ணும்போது நம்மகிட்ட வந்து எலிக்சர் டார்க் எலிக்சர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்டாக் பண்ண போவோம் அகெயின். அதுதான், வேறு எதுவும் இல்லை கைஸ். நம்ம வந்து ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அட்டாக் பண்ணி லூட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டொனேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அட்டாக் போன மாதிரி ஆயிரும்ல, அதுதான் கைஸ். அடுத்து ஒன்றும் இல்லை கைஸ், ட்ரைனிங் போர்ஷன் அதெல்லாம் கைஸ். அது ட்ரைனிங் சம்மந்தமாக நம்மள்ட்ட என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இனிமேல் எடுத்துகிட்டு ட்ரைனிங் ட்ரீட்ஸாக கொடுக்க போகிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஜெம்மாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்களாம் கைஸ். அப்புறம் கோல்டு பாஸில் வந்து அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ட்ரைனிங் ட்ரீட்ஸு, ட்ரைனிங் ரிடக்ஷன் அது போல் நமக்கு வந்துருமா கைஸ். இந்தமாரி கிளான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறது அதுக்கு சம்மந்தமாக இப்போ ட்ரைனிங்கிறதுக்கு தகுந்த அதை மாற்றிட்டு வேறு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த டைம் ரிடக்ஷனை சம்மந்தமாக வந்துருமா கைஸ். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு சிஓசி தமிழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி விடுங்க. என்னை நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேறு ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. பாய்.